வணக்கம் மக்களே, நான் உங்களை ஏர்வே மீன் வச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு பிரயாணப்பட்ட சம்பவம் தான் இருக்குது. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா மக்களே, நாங்கள் சின்ன வயசில் ஒரு பொருளை வச்சு தான் மக்களை நீச்சல் கற்றுக்கிட்டோம். அது என்ன பொருள்னு பார்க்குறீங்களா? இதான் மக்களே அந்த பொருள். இது என்னென்னா டோனட் மக்களே. இந்த டோனட்டை வந்து கடலை போட்டோன்னு வைங்களேன், நல்லா மிதந்து போகும் மக்களே. இந்த டோனட்டை நம்ம இப்படி வயிற்றுல வச்சுட்டு தான் மக்களே நாங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டோம் சின்ன வயசில். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டோனட் வச்சு தான் மிதந்து நம்ம நீச்சல் கற்றுக்கிற போகிறோம். இன்றைக்கி பார்க்கலாமா மக்களே? பார்த்தீங்கன்னா இந்த டோனட்டோட நம்ம கடலில் இறங்கியாச்சு. இந்த டோனட்டை உங்களுக்கு கடலில் போட்டு காட்டுறேன், எப்படி மிதக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா மக்களே, கடலை போட்டோன்னு மிதக்கும். அதை அந்த ஆளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வயிற்றுல போட்டு இப்படி மிதந்து காட்டுற மாதிரி உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி மிதக்குறாண்டு? அப்படியே மிதந்து போகலாம் மக்களே. இதை வயிற்றுல போட்டுக்கிட்டே அப்படியே இப்படியே தான் நாங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டோம். அந்த டோனட்டை வச்சுக்கிட்டோம். அப்படியே மிதந்து போகலாம் மக்களே. எவ்வளோ தூரம் வேண்டாம் போகலாம். நமக்கு கை காலெலாம் வலிக்காது இந்த டோனட் வச்சு நீஞ்சு பண்ணா. பார்த்தீங்களா, பாட்டு போயிட்டே இருக்கும். நடுக்கடலில் விட்டால் கூட அப்படியே டோனட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துடலாம். மக்களை அப்படியே குறிப்பிட்ட தூரம் ஆழத்துக்கு வந்த உடனே இப்படி காலை தூக்குனாலும் போதும் பாருங்க. காலையும் தூக்கிட்டேன், கையும் தூக்கிட்டு போதுங்க. அது பாட்டுக்கு உடம்பை மிதக்க வச்சிரும் மக்கள். மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் அப்படியே மிதந்தே போகிறேன் பாருங்க. கால் ரெண்டு மேலேயே தூக்கிட்டேன். பார்த்தீங்களா, அப்படியே மிதந்தே போகலாம் நம்ம பார்த்துட்டு. இப்படியே தான் மக்களை நாங்கள் சின்ன வயசுல இப்படி தான் நீச்சல் கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீஞ்ச போதே கடல் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோம் மக்களே. கடல் தண்ணியெல்லாம் குடிச்சு தான் நீச்சல் கற்றுக்கிட்டோம் நாங்கள். அப்படியே நீஞ்சே போகலாம். அப்படியே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் சரியான சம்பவம் ஒன்று இருக்குது. என்னென்னதில் கேட்குறீங்க? கரையை இருந்து பெரிய மரத்தை உசுல மரத்தை அழைச்சிருச்சு. பெரிய மரத்தை கடல் இழுத்துட்டு வந்துச்சு மக்களே. பாருங்க, இருக்கா மக்களே. இப்போ நம்ம மரத்து மேலே தான் இருக்கோம். கடலுக்குள்ளே தான் கிடக்கு இந்த மரம். பார்த்தீங்களா, கடலில் சரியான காற்று மக்களே. அசுர காற்று அடிக்குது. வாங்க மக்களே, நம்ம நீஞ்சி போகலாம். அப்படியே விலங்கு வந்து அப்படியே மிதக்கலாம் மக்களே. ரெண்டு காலையுமே தூக்கிட்டேனா. அப்படியே நீஞ்சி போக நல்லா இருக்கு மக்களே, தரமாக இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு நீஞ்சும் போது என்ன பண்ணணும்னா நம்ம கையும் காலையும் ஒரே சேப்பாக வச்சுக்கிறணும். இப்படி பார்த்தால உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அப்படியே வச்சுட்டு பையா போய் இப்படி அசைக்கணும். இது பேக் நீச்சல் மக்களே. இப்படியே அச்சம்டா நீச்சல் அப்படியே போய் வந்து இதே இது அப்படியே முன்னாடி நீஞ்சலாக இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே. அப்படியே காலை அப்படியே உதவி மக்கள். பார்த்தா தெரியும். இப்படியே காலையும் கையும் போய் அப்படி ஒரே ஷேப்பில் அசைச்சோம்ன்றீங்களா, நீச்சல் கற்றுக்கலாம். நல்லா சீக்கிரம் கற்றுக்கலாம் மக்களே. ஒரே வாரத்தில் கற்றுக்கலாம்.
நீச்சல் கற்றுக்கும் போது முக்கியமான விஷயம் மக்களே, இது டோர்னமெண்ட் விட்டக்கூடாது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம நீச்சல் கற்றுக்கிற போது நீச்சல் நமக்கு தெரியாது இல்லை, டோர்னமெண்ட் விட்டோம்னா தண்ணியை குடிச்சிரும். அப்புறம் அவ்வளோதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீச்சல் கற்றுக்கணும் மக்களே. மக்களே அப்படியே ஆளே தூக்கணும் மக்களே. நல்லா இருக்குல்ல? இப்படி கரையே இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக நீச்சல் கற்றுக்கலாம். நாங்கள்லாம் சின்ன வயசில் எப்படி தான் கற்றுக்கிட்டோம் நீச்சல். மக்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சும்மா சுலபமாக கற்றுக்கலாம் நீச்சல் மக்களே. பாருங்கள் எப்படி போட்ட டோர்னமெண்ட்டை பாருங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என் வெயிட்டுக்கு வந்து ஒன் சைடு வந்து ஒரு 7 டோர்னமெண்ட் கட்டியிருக்கேன், இந்த ஒரு சைடு ஒரு 7 டோர்னமெண்ட் கட்டியிருக்கேன் மக்களே. நம்ம வயிற்றுக்கு அளவுக்கு ஒரு ரோப்பை கட்டிக்கிற வண்டி தான் பார்த்தீங்களா, பார்த்தாலும் தெரியும். ரோப்பு நடுவில் நம்ம வயிற்றை வச்சுட்டு அப்படி வச்சுட்டு இப்படி காலை தூக்கிட்டாலே மிதக்க ஆரம்பிச்சிருவோம் மக்களே. பார்த்தீங்களா, அப்படியே மிதந்தே போகலாம். அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் கற்றுக்கலாம். ஒரே வாரத்தில் கற்றுக்கலாம் மக்களே நீச்சல். எளிமை, மிக மிக எளிமை மக்களே. மக்களே இதை வச்சு தான் மக்களே நம்ம நீஞ்சினது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் டோர்னமெண்ட். இது எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் தாங்க மக்களே. இது ரோப்பு. இந்த ரோப்பை தான் நம்ம வயிற்றுக்குள்ள வச்சு நீஞ்சினது மக்களே. இந்த அளவுக்கு எப்படி இருந்தாலே போதும். ஒரு செட்டப் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நீச்சல் கற்றுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்களா? எப்படி தான் நாங்கள் சின்ன வயசில் நீச்சல் கற்றுக்கிட்டோம் மக்களே. மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கான கட்டிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ.